ஸோ வெல்கம் பேக் டு சார் வச்சம் சரி இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா கேட்குறீங்க, நாம இந்தியன் ஜுவல் ஸ்கேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஒரு ஃபுல் டீட்டெயில்டு ஸ்கேம் வீடியோ. அந்த வீடியோக்கு வந்து ஒரு தரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. என்ன ப்ரோ ஒரு 200 வியூஸ் தானே போயிருக்கு, இதுக்கு என்ன ப்ரோ கிரேட் ரெஸ்பான்ஸ் நீங்க 200 வியூஸ் தான் போயிருக்கா. பட் அந்த 200 வியூஸ்ல வந்து நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டாக போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த வியூஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லாகவும் பார்த்துருக்கீங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, ஓகேங்களா. எனக்கு இன்ஸ்டாகிராம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணாங்க, ஓகேங்களா. நிறைய பேர் மீன்ஸ் ஒரு 4-5 ஒரு 10 பேர்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணாங்க, நல்லா இருக்குது ப்ரோ வீடியோ வந்து நல்லா இருக்குது, ஸோ நல்ல கண்டென்ட்டாகவும் இருந்துச்சு ப்ரோன்னு சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மகேஷ் மைண்ட் வாய்ஸ் ப்ரோ, அது அவரை பற்றி கண்டிப்பாக முக்கியமாக சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. நான் வந்து இந்த வீடியோக்கு வந்து அவர் அப்ரோச் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ப்ரோ இப்படி ஒரு வீடியோ பண்ணுறோம், ஸோ இது நீங்களும் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணி ஒன்றா சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி அப்ரோச் பண்ணேன். அவர் வந்து ஓகேன்னு சொன்னார். பட் அவருக்கு வந்து கொஞ்சம் ஓகேங்களா, அவர் பிஸியாக இருந்தார். ஸோ அப்பயும் வந்து சரி ரிப்ளை பண்ணார், நான் பிஸியாக இருக்கேன் ப்ரோ, நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து பண்ணுறேன், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம், ஸோ அடுத்த டைம் வந்து நம்ம பார்க்கலாம், பட் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ப்ரோ, பட் ஃபுல் சப்போர்ட் நான் கொடுக்குறேன் சொன்னார். ஸோ அதே மாதிரி வந்து அவரும் வந்து கடைசி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறாகட்டும், அப்லோட் பண்ணப்போ வந்து ஒரு ரிப்ளை பண்ண இருக்கீங்களா. வீடியோ முதல்ல தான் நான் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணேன். ஸோ சொல்லணும் பேர்லாம் சொல்ல விரும்பல, ஆனால் வந்து அவங்க வந்து நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணல, ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் பேர் ரிப்ளை பண்ணாங்க, நல்லாவே பேசினாங்க. இன்னும் சில பேர் வந்து ரிப்ளை பண்ணல, பார்த்துட்டு வந்து ரிப்ளை பண்ணல. ஆனால் மகேஷ் மைண்ட் வாய்ஸ் ப்ரோ வந்து கடைசி வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணி நான் அனுப்பிச்சுட்டேன் ப்ரோ, இதை பாருங்க ப்ரோ, கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டதுக்கு அவர் வந்து வீடியோ பார்த்து நல்லா இருக்குன்னு கூட சொன்னார். ஸோ அது எனக்கு வந்து ஒரு மன திருப்தியாச்சு. ஏன்னா வந்து அவர் பெரிய யூடியூபர் பார்த்து ஸோ நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அப்ரிஷியேட் பண்ணும்போது அவர் வந்து அப்படி ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவராக வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லி நினச்சேன். ஸோ மென்ஷன் பண்ணிட்டேன். அண்டு ஸோ ஓகேங்களா, அந்த டாபிக் போட்டும், அந்த டாப்பிக்கை வந்து இழுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நம்ம சேனல் தெரியும், நாம் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி, அதை வந்து ஜீவர்ஸ் மீடியா குரூப்ஸ்னு சொல்லி நாம் வந்து வெப்சைட் டெவலப்பிங் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளைண்ட்ஸ்க்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இந்த வெப்சைட் பில்டிங் சீரியஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே, வந்து வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம கிளைண்ட்ஸ்க்கு பில்ட் பண்ணுறது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாம் வந்து இன்றைக்கி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட் வந்து வித்தவுட் கோடிங், அதாவது வந்து ஒரு கோடிங்குமே இல்லாமல், ஸோ ஓகேங்களா. பட் வெப்சைட் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் வெப்சைட்டாக பண்ணும்போது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கோடிங் தேவை, ஓகேங்களா. நமக்கு கோடிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தேவை. ஆனால் வந்து இப்போது ஓகேங்களா, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து கோடிங் வச்சுட்டு நம்ம கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போகலாமேன்னு சொல்லி வித்தவுட் கோடிங்கில் நம்ம வந்து கூகுள் சைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ஓகேங்களா, ஒரு இது இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம், ஸோ கூகுள் சைட்ஸை யூஸ் பண்ணி கோடிங்கே இல்லாமல் நாம் வந்து இன்றைக்கி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். பட் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம், எந்த மாதிரி வெப்சைட்னு கேட்பீங்களா. அதுக்கு தான் வந்து நாம் வந்து மதன் கௌரி ப்ரோ, நான் எல்லாத்துக்குமே தெரியும் மதன் கௌரி ப்ரோ. மதன் கௌரி அண்ணா வந்து எம்சோலாஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அந்த கம்பெனி வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்களும் இந்த மாதிரி வெப்சைட் டெவலப்பிங் அது மட்டும் நிறைய எக்கச்சக்கமான விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களது மாதிரியே வெப்சைட்டை நாம் இன்னைக்கு பண்ண போகிறோம். அதாவது வந்து சேம் அவங்கள மாதிரி தான் பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான் தவிர்த்து, ஸோ அந்த வெப்சைட் நம்ம வீடியோ மட்டும் தான் கிரியேட் பண்ணுறோம். அதாவது வந்து அந்த மாதிரி வீடியோ வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த வீடியோ கிரியேட் பண்ணி இந்த வீடியோ முடிச்சோடனே வந்து அந்த வெப்சைட் வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வெப்சைட் வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மட்டும் பண்ணுறோம். ஸோ மதன் கௌரி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செய்து ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் வந்து இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ்க்கு இன்னும் அது அந்த மாதிரி வெப்சைட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த பேஜை பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது செய்கிறதுக்கு வந்து லேப்டாப் ஒன்று தேவை, அதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவை, ஓகேங்களா. லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்ஸ்க்கு தேவையான அந்த அசஸ்லாம் தேவை, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் வந்து அந்த நீங்கள் ஜஸ்ட் கூகுள் குரோம்குள்ளே போய் நீங்கள் வந்து கூகுள் சைட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்களா ஃபஸ்ட்டு வரும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அண்ட் இப்போ வந்து இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஹெட்டர் பேஜ். அண்ட் இப்போ வந்து இந்த சைட்ஸில் இருக்கிறதுலாம் வந்து நான் போக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து டெலிட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட் நான் வந்து எம்சோலாஸ், அதாவது மதன் கௌரி ப்ரோட வெப்சைட் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன். நான் வந்து அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அவரோட ஹோம் பேஜ், ஓகேங்களா, அதுக்கு போய் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எம்சோலாஸ்ன்னு இங்கே இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ பார்த்தீங்களா தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வேணும், ஓகேங்களா. இந்த அனிமேஷன் வருது, ஸோ இதெல்லாம் வருது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கோடிங் தேவை. இப்போ நம்ம ஜஸ்ட் டெவலப் பண்ணுவோம். இதுக்கு வந்து அசிஸ்ட் தேவை, ஓகேங்களா. இந்த அசிஸ்டன்ட்ல இப்போ வந்து அந்த புலியோட அசிஸ்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஏன்னா நம்ம கிட்ட இல்லை ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போயே சொல்லிட்டேன்,
இந்த வீடியோலையே இது வந்து இந்த யூஸ் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸ் அந்த அசிஸ்ட் எல்லாமே வந்து மதன் கௌரி ப்ரோ தான். ஸோ அதாவது வந்து அவர் தான். ஸோ இந்த அசிஸ்ட் நம்ம எதுவும் இது பண்ண போகிறோம். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் தவிர்த்து வேறு ஒன்று, ஓகேங்களா. அண்ட் இப்போ அந்த என்டர் சைட் நேம் பக்கத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிங்களா தெரியும், உங்களுக்கு வந்து லோகோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லோகோக்குள்ளே போய் நம்ம வந்து மதன் கௌரி அந்த எம்சோலாஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக இது ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான். ஸோ இதை யூஸ் பண்ண ஓகேங்களா. இப்போ வந்து எம்சோலாஸ்ன்னு சொல்லி நாம் வந்து இது பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போ இதான் வந்து லோகோ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் வந்து அந்த லோகோ இருக்குது, ஓகேங்களா. இப்போது நான் வந்து மதன் கௌரி எனக்கு காமிக்கிறேன், பார்த்தீங்களா. சேம் ஓரளவுக்கு வருது, ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லி ப்ரொஃபஷனல். அவங்க வந்து கோடிங் வச்சு எல்லாம் பண்ணியிருப்பாங்க, நாம் அப்படி பண்ணல, ஓகேங்களா. அண்ட் இப்போ வந்து அந்த டைகரோட இமேஜ் சைடில் வரணும். ஸோ அது வந்து நம்ம மதன் கௌரியான அந்த எம்சோலாஸ்தே வந்து நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட் நான் போய் தீமில் வந்து கலர் மாற்றிக்கலாம், ஏன்னா வந்து கருப்பு கலர் தான் வந்து அதில் இருக்குது. ஸோ கருப்பு இது தீம்ஸ் வந்து நிறைய தீம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது மாதிரி யூஸ் பண்ணலாம். நாம் வந்து சிம்பிள் தீமில் தான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ணி இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அங்கே அந்த பேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இருக்கும். ஸோ இப்போ சொல்யூஷன்ஸு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாமளும் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ப்ராஜெக்ட், சொல்யூஷன்ஸ், கெட் இன் டச்னு சொல்லி அந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 3 பேஜஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நாமளும் ஒரு பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் கிரியேட் பண்ணதெல்லாம் சிம்பிள் தான், ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இது வந்து சிம்பிளாக கற்றுக்கலாம். பட் இது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஸோ இப்போயே சொல்லிட்டேன், இது வந்து ப்ரொஃபஷ்னலாலாம் இருக்காது. ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டாக நீங்கள் பண்ணால் இதை வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ வந்து சொல்யூஷன்ஸ் அண்ட் அடுத்தது வந்து கெட் இன் டச் பண்ணணும், ஓகேங்களா. ஜஸ்ட் சிம்பிள் தான். அண்ட் இந்த வீடியோ யூஸ் பண்ணுற அசிஸ்ட் எல்லாமே வந்து மதன் கௌரியான எம்சோலாஸ் கம்பெனி, ஓகேங்களா. எம்சோலாஸ் கம்பெனிலேருந்து ஜஸ்ட் அசிஸ்ட் எடுத்ததை தவிர்த்து நம்ம ஒன்றும் அந்த கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட் நம்ம வந்து டெலிட் பண்ணி போகிறோம், ஓகேங்களா. இந்த வெப்சைட் வந்து நம்ம இந்த வீடியோக்காக தான் பண்ணுறது. அடுத்து கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணி இந்த வீடியோ முடித்தோடனே வந்து கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட் வந்து டெலிட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. ஸோ கெட் இன் டச் ஃபுல்லாக கேபிட்டலில் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக கேபிட்டலில் போடலாம், ஓகேங்களா. கெட் இன் டச்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ வந்து அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹோம் பேஜுன்னு சொல்லி அதில் ஒன்று இருக்காது, ஓகேங்களா. இப்போ மதன் கௌரி அந்த எம்சோலாஸ் வந்து ஹோம் பேஜுன்னு சொல்லி ஒரு இருக்காது. பட் வந்து அதில் தான் இருக்கும். ஸோ நாம் இப்போ இதில் ஹோம் பேஜ் அழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. நீங்கள் ஹோம் பேஜ்க்கு ஒரு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்தாலும். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் விட்டு ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஸோ அப்படி வச்சா வந்து அந்த டாட் மட்டும் உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும். ஸோ அந்த டாட் மறைஞ்சிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இது வந்து மறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹோம் பேஜஸில் வந்து நம்ம வேலையை பார்க்கலாம், ஓகேங்களா. அதை வந்து நம்ம இப்போ வந்து அந்த புலியோட இமேஜஸ் இந்த புலி இருக்குல்ல, ஸோ இந்த புலியோட அந்த கிஃப்ட்டு அந்த அனிமேஷன் இமேஜ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ அதுவும் ரொம்பவும் சிம்பிள் தான். ஸோ அந்த இமேஜஸ் இந்த டபுள் கிளிக் பண்ணிங்களோ சொல்லி அந்த இமேஜ் வரும், ஓகேங்களா. அந்த இமேஜ் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த மூலம் நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் கூகுள் ட்ரைவில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ ஒரு வேறு லெவலாக இருக்குது. ஸோ நிஜமாக ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி இந்த சைடு வச்சுக்கலாம். ஆனால் ஃபுல்லாக வந்து ட்ராக் இந்த சைடு வைக்க முடியாது, ஓகேங்களா. அதான் ப்ராப்ளமே. ஸோ ஏன்னா இந்த டைகர் இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து சைடில் வந்து இருக்குது அந்த இதில். பட் இதில் அப்படி வரல, ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் இப்போது ப்ரீவியூவில். ஸோ ப்ரீவியூவில் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு, ஆனால் அவ்வளோவா ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ இந்த புலியோட இமேஜஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்கன்னா அந்த மேலே கிளிக் பண்ணாங்களே வரும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டாட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை காமிக்கிறேன், பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் காமிக்கிறேன். அந்த இப்போ வந்து நான் வந்து அந்த பில்டியோ டிஜிட்டல் பேர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் நார்மல் டெக்ஸ்ட் மூலியமாக டெக்ஸ்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா வந்து அனிமேஷன் டெக்ஸ்ட்லாம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோடிங் தேவை, ஓகேங்களா. கோடிங் இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த அனிமேஷன் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து HTML அண்ட் CSS பேசிக்ஸ் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ போகிற வீடியோ வந்து நம்ம பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே வரலாம், ஓகேங்களா. அடுத்த பேஜ்குள்ளே வரலாம். ஸோ ஹோம் பேஜ் முடிஞ்சிச்சு, அந்த இவ்வளோ தான் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே இப்போ வரலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ராஜெக்ட்டில் வந்தீங்கன்னா தெரியும். ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ வந்து அது சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னு ஸோ இதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு பக்கத்தில் இருக்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்னு உங்களுக்கு வரும். நான் வந்து இப்போ வந்து இது வேறு இப்போ வந்து இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குல்ல, நான் இதில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குல்ல, இது வந்து காப்பி பண்ணிக்கிறீங்களா, காப்பி பண்ணிக்கிட்டு அது அப்படியே போய் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை வந்து ஹெட்டிங் மாட்டிக்கிறேன். ஏன்னா ஹெட்டிங்ஸில் தான் அது வந்து டார்க்காகவும் ஸோ ஹெட்டிங் மாதிரி இருக்கும். அண்டு அடுத்தது வந்து நம்ம வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், ஓகேங்களா, போல்டாகவும் இருக்கணும். ஸோ போல்டு வச்சுக்கிட்டேன். அண்ட் நடுவில் இருக்கணும், ஓகேங்களா. அந்த டெக்ஸ்ட் வந்து நடுவில் இருக்கணும். டெக்ஸ்ட்டு ஐ திங்க் நான் எதுவுமே வேணாம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா.
டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் டெக்ஸ்ட் வந்து நடுவில் இருக்கும், அலைன்மெண்ட்டில் வந்து சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து சென்டரில் ஒரு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து பேஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து வந்துச்சு, நார்மலாக தான் வந்துருக்கு. இதை நான் இன்னும் கொஞ்சம் போல்டு பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு காப்பி பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு நான் வந்து போல்டு கொடுக்க போகிறேன். ஸோ போல்டு கொடுத்தா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து போல்டாக மாறிடும் ஓகேங்களா. காமிக்கிற பாருங்களேன். ஸோ இப்போ போல்டாக மாறிடுச்சியா, இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது கீழே நம்ம பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கீழே வந்து நமக்கு வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கும், ஃபியூச்சர் ஒர்க்ஸ் அப்படி தான் இருக்கும். பார்க்கலாம் இல்லை, ஃபியூச்சர்டு ஒர்க்குன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர் ஒர்க்கை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் ஒர்க்கை காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதை போய் பேசணும். அதை வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஹெட்டிங்காக போட்டு அடுத்த டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நார்மல் டெக்ஸ்ட்டாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்க தேவைப்படல. ஸோ ஓகேங்களா. ஸ்டோரிஸ் ஐயோ ஹேண்டில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபியூச்சர்டு ஒர்க்ஸை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். காப்பி அலைன்மெண்ட்டில் போய் ஃபஸ்ட்டு சென்டர் வச்சுக்கணும், ஏன்னா சென்டரில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு ஃபியூச்சர் ஒர்க். பட் இந்த ஃபியூச்சர் ஒர்க் வந்து பிளாக் கலர் இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து ப்ளூ கலராக மாற்றலாம் இருக்கேன். ஸோ ஏன்னா அந்த அவங்க வெப்சைட்லேயும் வந்து ப்ளூ கலராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ளூ கலர் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்க்கலாம் நில்லுங்க. ப்ளூ கலர் தான் இருக்குப்பா, ஓகேப்பா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மதன் கௌரி அண்ணாவோட இமேஜை வைக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ மதன் கௌரி அண்ணா இமேஜ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம வைக்கணும். ஸோ அதை ஜஸ்ட் வைக்கிறது சிம்பிள் தான் இல்லைங்க. இப்போ வந்து இங்கே மட்டும் இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நடுவில் வைக்கலாம், ஏன்னா வந்து கொஞ்சம் கீழே இருந்துச்சு. ஸோ அதை கீழே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்பவும் டாப்பில் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம், கொஞ்சம் வந்து கீழே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது சென்டர்வா சென்டர் வந்துச்சு. இப்போ வந்து மதன் கௌரி அண்ணாவோட இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து நான் இப்போ வந்து அதில் அப்லோட் பண்ணிக்கிட்டேன். பட் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா பிக்சல்ஸ் வந்து உடையுது ஓகேங்களா. நார்மலாக இமேஜ் டவுன்லோட் பண்ணால் வந்து பிக்சல்ஸ் உடையுது, அதனால் வந்து இமேஜ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் மறுபடியும் கூட ஆட் பண்ணணும். ஸோ ஏன்னா கீழே வந்து இருக்குல்ல. ஸோ இப்போது அவங்க வெப்சைட்ஸில் இப்போ வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு நம்ம டெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சென்டரில் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போது நான் வந்து அவங்க இதில் இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி இதை கொஞ்சம் போல்டு பண்ணலாம் ஓகேங்களா. அப்போ தான் வந்து நல்லா தெரியும். ஸோ சேம் அதே மாதிரி இருக்கும். நான் வந்து மதன் கௌரியை வந்து காப்பி பண்ணிவிட்டு போல்டு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸோ சூப்பர் இப்போ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து இது கீழே இருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இப்போ போடணும். அதாவது வந்து கீழே இருக்கிற அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கீழே ஸோ இப்போ இந்த இது இருக்குல்ல, ஸோ இந்த டெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணால் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்துடும். ஸோ சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து கீழே இந்த இமேஜஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து அனிமேஷன் மூலமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் நமக்கு தேவைன்னா கண்டிப்பாக வந்து கோடிங் தெரியணும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து அந்த இமேஜஸ்லாம் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அசஸ்லாம் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் நார்மல் தான். நான் இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, ஃபோட்டோஸ்லாம் இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ காமிக்கிறேன் இல்லைங்க. இப்போ வந்து இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸில் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ அதை நான் கட் பண்ணிட்டேன், ரொம்ப லென்த்தியாக வீடியோ போவேன், ஏன்னா வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறது ஈஸி தான். ஸோ அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நில்லுங்க ப்ரீவியூ காமிக்கிறோம். ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஃபியூச்சர் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மதன் கௌரி அண்ணாவோட ஃபோட்டோஸு அண்ட் மேலே வந்து அந்த இது இருக்குது. ஸோ அதை மேலே அந்த ஹோம் பேஜ் மேலே அந்த இது இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். தீம் வந்து மாற்றினா கொஞ்சம் கரெக்டாகிடும் ஓகேங்களா. ஹெட்டர் வந்து கொஞ்சம் பிளாக்ல வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுமோ அது கொஞ்சம் மாற்றணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 இமேஜாக இருக்கணும். இன்னும் இது கீழே வந்து நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இந்த கீழே வந்து என்னென்ன இமேஜஸ் இருக்குது, மதுரை ட்ராவல் சர்வீசஸ்ஸு, ஃப்ரூட்டில் அது குக்கும் எஃப்எம் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ரொம்பவும் வந்து இது பண்ணல. பட் இதெல்லாம் வந்து அனிமேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. கோடிங் வச்சு பண்ணாதான் வந்து ப்ரொஃபஷ்னலாகவே தெரியுது. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கோடிங் இல்லாமல் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுனால வந்து நம்ம கொஞ்சம் அவ்வளோவெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக வராது. ஸோ என்னென்ன இமேஜஸ் இருக்கா, மதுரை ட்ராவல்ஸ் இந்த இமேஜஸில் வந்து ஒரு அவங்க வெப்சைட்டில் வந்து ஒரு பண்ணோம். ஸோ இமேஜஸ்க்கு எல்லாமே மதன் கௌரி அண்ணா எம்சோலாஸ் கம்பெனி தான் வந்து அந்த இமேஜஸ்க்கு எல்லாமே வந்து பொறுப்பு வைக்கலாம். ஸோ அவங்களுக்கு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஃபியூச்சர் ஒர்க் ஸோ கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஸ்வைப்பிங் எஃபெக்ட் இதெல்லாம் பண்ணுறது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்குது ஓகேங்களா.
கூகுள் சைட்டில் வந்து அந்த இமேஜ் கரோசல்னு சொல்லுவாங்க. அதை வந்து 2 இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா வந்து அந்த இமேஜ் கரோசல் ஆப்ஷன் வச்சு உங்களால் வந்து ஸ்வைப் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நான் வந்து அதை காமிக்கல, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் காமிக்கல. நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு போவோம், சொல்யூஷன்ஸ் பேஜுக்கு போவோம். ஸோ சொல்யூஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வி டேக் கேர் ஆஃப் யுவர் ஆன்லைன் இருக்குது. அண்ட் இவங்க எம்சோலாஸ் கம்பெனிஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ சொல்லி வந்து அதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் பிஆர் சர்வீசஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளோட இதில் வந்து சொல்யூஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போய் நான் வந்து இதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதை ஹெட்டிங்ஸாக மாற்றணும், ஹெட்டிங்கில் டைட்டிலாக மாற்றிக்கிறேன், ஓகேங்களா. டைட்டில் மாற்றிக்கிட்டு ஸோ இதை வந்து போல்டு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு நான் வந்து இப்போ வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நில்லுங்க, ஏதோ ஒரு இது வருது. நான் வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து போல்டாக மாற்றணும், ஓகேங்களா. போல்டு இதை காப்பி பண்ணிவிட்டு போல்டுன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்தா போல்டு ஆகிடுச்சு. ஸோ இப்போது பக்காவாக இருக்குங்க. அந்த மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் ஈயை பண்ணிக்கலாம். ஸோ ஈயை வந்து கிளிக் பண்ணி போல்டு, இப்போ வந்து கரெக்டாகிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன அப்புறம்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்க அந்த இமேஜஸ் தான் அதை வந்து காமிக்கிறேன் இல்லைங்க, ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கீழே இருக்க இமேஜஸ்க்கு அப்லோட் பண்ணி நம்ம வந்து இந்த சைடில் இருக்க கண்டென்ட்லாம் போடணும். இதுக்கும் வந்து கூகுள் சைட்ஸ்குள்ளேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் இல்லைங்க, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ இது கூகுள் சைட்ஸ்குள்ளேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே வந்து நான் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுறீங்களா. ஸோ கேபிள் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே இந்த சைடில் இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த இதை வந்து இது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இமேஜை வந்து அப்லோட் பண்ணி வைக்கலாம். அண்ட் இந்த இமேஜை தேடுறதுக்குள்ளே நிஜமாக ஸோ ரொம்ப பெரிய இதாகிடுச்சு. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, இந்த இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணாலும் வந்து அது வந்து க்ரோம் பேஜாக தான் வந்து டவுன்லோட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த இமேஜஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது கீழே வந்து நம்ம வந்து அந்த இது பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ இந்த கீழே இருக்கல இந்த இமேஜ் இது கண்டென்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கே, இந்த பாக்ஸ் மாதிரி உள்ளே வந்து இந்த அவுட்லைன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணால் சார்ஜில் சார்ஜில் இல்லைங்க. சார்ஜை வந்து போட்டு வந்து நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது லேப்டாப்பில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது இது இப்படி வருது, வரக்கூடாது இப்படியே இல்லைங்க. ஒரு நிமிஷம், இப்போ இதை அப்படியே வந்து நான் மாற்றிக்கிட்டு சார்ஜ் போட்டு வரேன், ஓகேங்களா. ஃபஸ்ட் நான் சார்ஜ் போட்டு வரேன். ஸோ சார்ஜ் போட்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஜான்ஸ் சார்ஜை போய் போட்டால் டக்கில் வந்து சுவிட்ச் ஆஃப் வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஹோம் பேஜை காணோம், பாவிங்களா போயிடுச்சா, சேவ் ஆகலையா என்னன்னு தெரில. ஸோ ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம பண்ணது தான் இருக்கான்னு சொல்லி. நல்ல வேலை ஜவான்ஸ் இருக்குது. ஸோ அதாவது வந்து இப்போ ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தோம்ல, ஸோ அது இருக்குது, நல்ல வேலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணால் ரொம்ப கீழே புல்ல போகுது, க்ரோப் ஆகுது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கலாம், ஓகேங்களா. சென்டர் இதுதான் சென்டரா. டெக்ஸ்ட்டு வந்து இல்லைங்க, டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இல்லை வந்துருச்சு. ஏன்னா இது இமேஜ் சுற்றி போகுது, எப்பா முடியலடா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கட் பண்ணியிருப்பேன். அதாவது வந்து அந்த இமேஜை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ அந்த இமேஜ் வந்து நான் கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி அந்த இமேஜை தேடி கண்டுபிடிச்சி எப்போ முடியல. ஸோ கூகுள் லென்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போது அந்த அக்காவோட இமேஜை வந்து அப்லோட் பண்ணிச்சு. பட் இங்கே கொஞ்சம் பிசுறு தருது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இமேஜை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை கரெக்டாக நம்ம கொண்டு வந்துட்டால் போதும். ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. ஸோ இப்போ இப்படியே விடுவோம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. பட் ப்ரிவியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ கடைசி அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சரி, ரொம்ப வீடியோ வேறு இப்போவே ரொம்ப பெருசாக போகுது. நாமெல்லாம் 5 நிமிஷம் வீடியோ போடாலே யாரும் ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்களே, பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மேலே பண்ணுற போகிறது எல்லாமே வந்து ஸ்பீடில் வந்து இதை ஸ்பீட் பண்ணி போட்டு விட போகிறேன். ஏன்னா இப்போவே வந்து வீடியோ ரொம்ப 20 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் படம்னா கண்டிப்பாக ஒரு 40 நிமிஷம் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதோடலாம் பண்ணாமல் இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ செய்கிறது எல்லாமே வந்து ஸ்பீடாக போட்டுவிட்டுறேன். ஸோ டைம் ஸ்டாப்ஸை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து நீங்கள் வீடியோ வந்து அந்த இடத்துல மட்டும் ஸ்லோ பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ போகலாமா?
ஒர்க்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து கடைசியாக வந்து கெட் இன் டச்னு சொல்லி ஒரு இது இருக்குது, கடைசி பேஜ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ எம்சோலஸ்லேருந்து கெட் இன் டச் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் பே காஃபி, அதாவது வந்து ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இப்போ நாம் அப்புறம் அந்த மாதிரி நமக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது அதுக்கு வந்து கண்டிப்பாக கோடிங் தேவைங்களா, அந்த மாதிரி பண்ணணும்னா. ஆனால் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கூகுளோட ப்ராடக்ட்டை ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். என்ன தானே கேட்குறீங்க, கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணலாம். நான் வந்து இப்போ எந்த கூகுள் ஃபார்ம் இன்டெகிரேட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து நம்ம பீட்டா வெர்ஷன் ஜாயின் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் சொல்லி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருந்தோம். ஸோ அந்த ஃபார்ம் வந்து இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள் நீங்களே ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ இன்சர்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அதே வந்து பர்ஃபெக்டாக வந்து இன்சர்ட் ஆகிக்கும். ஸோ நீங்க ஏன்னாங்க இது பர்மிஷனும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும். ஸோ ஃபார்ம் வந்து இதே வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து இமெயில் அட்ரஸ் இது ஃபார்ம் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃபார்மை வந்து இப்போ ஃபில் பண்ணிட்டு ஓகேங்களா. இப்போது நம்மளோட வெப்சைட்டை நம்ம வந்து உங்களுக்கு காமிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து வெப்சைட்டில் வந்து தீம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்களேன். ஸோ இப்போ வந்து வெப்சைட்டோட ஹோம் பேஜ் தான் விபில்டிஆர் டிஜிட்டல் எம்ப்ளாய்ஸ் ஓகேங்களா. அண்ட் இப்போது நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போகிறோம் ஓகேங்களா. ஸோ ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஃபியூச்சர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இது வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் நினச்சிருக்கும். அண்ட் நம்ம வந்து இந்த ஃபுட்டர் கூட ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபுட்டர் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ இமேஜை ஆட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். அண்ட் கீழே வந்து நம்பர்னு சொல்லி சும்மா 1 2 3 மாதிரி அடிச்சு வச்சுருக்கோம். ஸோ அடுத்து வந்து சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பர்ஃபெக்டாக வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சைடு இமேஜ் ஒரு சைடு டெக்ஸ்ட்னு சொல்லி ஸோ இது மாதிரி ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் இன் டச். ஸோ அதுவும் ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எம்சோலஸ் அவரதும் காமிக்கலாம். ஏன்னா வந்து அவங்க இப்போ கெட் இன் டச் காமிச்சிச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதே சிம்பிள் அவ்வளோதான் ஓகேங்களா. க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஃபார்மில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எம்சோலஸ் அவரது காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அது மதன் குரு என்ன அதை காமிக்கிறேன். ஸோ மதன் குரு என்ன அதை பாருங்கள். அண்ட் அதே மாதிரி தான் நாம் வந்து ஓரளவுக்கு அவ்வளோ ப்ரொஃபஷனல் இல்லாட்டி கூட நம்ம ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ நல்லா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வெப்சைட் வந்து டெலிட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ அவ்வளோதான், இந்த வெப்சைட் வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வீடியோக்காக மட்டும்தான் பண்ணுது. அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் மட்டும் தான் பண்ணுது. அண்டு மதன் குரு அண்ணா வெப்சைட் கூட லிங்க் கூட கீழே கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா ஸோ அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ அவரை போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகேங்களா.